வணக்கம். வெல்கம் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட். இன்னைக்கு கோதுமை மாவும் ஆப்பிளை வச்சு புதுவிதமான அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல ஆப்பிள் ஹல்வா செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 பெரிய ஆப்பிள் எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு சின்ன கப் அளவு கோதுமை மாவு, அதே கப் அளவு நெய், அது கூடவே தேவையான அளவு ஏலக்காய் தூள், ஒரு பெரிய பவுல்ல சர்க்கரை எடுத்திருக்கோம். அதே அளவுல பால், தேவையான அளவு முந்திரி பருப்பு, கடைசியா கேசரி பவுடர். இது சும்மா நம்ம ஹல்வால கலர் ஆட் பண்ணதுக்கு தான், ஸோ கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதும். வாங்க ஆப்பிள் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 5 ஆப்பிளை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதை நான் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கத்தி வச்சியும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இதோட தோலை ஒன்னொன்னா சீவி எடுத்துடலாம். தோல் சேர்த்தும் ஹல்வா பண்ணலாம், அப்படியும் நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா தோல் சீவி எடுத்துடலாம். எனிவே நம்ம இது எல்லாத்தையுமே துருவ தான் போறோம், ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா ஆப்பிளையும் நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வாங்க துருவி எடுத்துக்கலாம். ஸோ துருவத்துக்காக நான் ஒரு துருவுற கட்டர் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த இதில் தான் துருவ போகிறேன். நல்லா எல்லா ஆப்பிளையுமே நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவாம அரைச்சி அதுல இருந்து பியூரை எடுத்தும் நம்ம ஹல்வா பண்ணலாம். ஆனா நாங்க இன்னைக்கு துருவி தான் எடுக்க போறோம். எல்லாத்தையுமே அழகா துருவி எடுத்தாச்சு. இப்ப வாங்க ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அது கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2ல இருந்து 3 கரண்டி நெய் வரைக்கும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கிட்டா போதும். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா அதுல நம்ம துருவி வச்ச ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி. நல்லா துருவன ஆப்பிள் எல்லாமே நெய் கூட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுங்க. ஏன்னா நம்ம இதுலதான் மத்த எல்லாத்தையுமே போட்டு செய்ய போறோம். அதனால நல்லா வாசனைக்காக நெய் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு பால் எடுத்திருக்கோம். அது ஃபுல்லாத்தையும் ஊத்திடலாம். ஊத்தி நல்லா அது மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கிளறிட்டே இருங்க. பாலும் நம்ம துருவி வச்ச ஆப்பிளும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்ப பாருங்க இதே மாதிரி வரணும். அது வரைக்கும் கலரிட்டே இருக்கணும். சிம்ல வச்சு அது கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடுத்து இப்போ ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு, அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஆப்பிள நல்லா பால் கூட சேர்த்து கிளறும் போது ஆப்பிள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப இது கூடவே நம்ம கோதுமை மாவையும் தண்ணியும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போறோம். இது எதுக்காக நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா ஹல்வா கெட்டியா வர்றதுக்காக தான் இதை நம்ம சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கலன்னா கெட்டி பதம் வராது. இதுக்கு பதிலா நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு இருக்கு இல்லையா, அதுலயும் தண்ணி சேர்த்து அதையும் பேஸ்ட் மாதிரி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் கெட்டி பதம் கொடுக்கும். அடுத்து கலர் சேர்த்துக்க போறோம். இதுல கலர் சேர்த்து நல்லா அது கிளறி விட்டுறணும், இல்லைன்னா அங்கங்க திட்டு திட்டாவும் கட்டி கட்டியாவும் நின்றுடும் கலரு. நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா கலரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்பதான் ஹல்வா பதத்துக்கு அது வரும். பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட டெக்ஸ்டர் மாறிட்டே வருது. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்க போறோம். அதையும் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம்.
எவ்வளோக்கு எவ்வளோ சர்க்கரை சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹல்வா நல்லா ஸ்வீட்டாகவும் டேஸ்டாகவும் வரும். நல்லா ஹல்வா டெக்ஸ்டருக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு வந்து நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு பேன்ல தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிட்டோம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா அதுல முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாவே நம்ம கேசரிக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அதேதான். புதுசாலாம் எதுவும் கிடையாது. நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி முந்திரி பருப்பை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஹல்வா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதுல ஏலக்காய் பொடி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். வாசனைக்காக அதிகமாவும் சேர்க்க வேண்டாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து கிளறி விட்டுறலாம் ஃபுல்லா. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்த பேன்லயே மிச்சம் இருக்க நெய் எல்லாத்தையும் ஃபுல்லா ஊத்தி அதை உருக்கி எடுத்துக்கலாம். நெய் உருகுனதுக்கு அப்புறமா அதையும் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஹல்வால தான் வந்து மிக்ஸ் பண்ண போறோம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலரி விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்டவ் சிம்லயே வச்சு ஹல்வாவை வந்து வேக விட்டுறலாம். கொஞ்ச நேரம் கிளற கிளற ஹல்வா டெக்ஸ்டருக்கு மாறிட்டே வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது பார்க்கறதுக்கு ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி கீழே இறக்கிட வேண்டியதான். சுட சுட ஆப்பிள் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணலாம். நெய் மணக்க மணக்க சூப்பரான ஆப்பிள் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்டுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றோம். பாய்.